விசை நோக்கி பார்ப்போம். தேவனை ஒரு விசை நோக்கி பார்ப்போம். இந்த நாள் தேவனுக்கான நாள். அநேகர் இந்த நாளை ஒரு துச்சமாக எண்ணுகிறார்கள், இல்லை உலகத்தை என்னவோ நாடவோ யோசிக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாள் தேவனுக்குரிய நாள். இந்த தேவனுக்குரிய நாளை நாம் ஒவ்வொரு நாளும் போட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அதை வீணாக்காதபடி தேவனை துதித்து கொண்டே தேவனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நாம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனை இந்த கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி அப்பா. அநேகர் அப்பா இந்த நொடியில் அப்பா உயிரை இழந்தாலும் எங்களப்பா உயிரோடு நிலைநாட்டி அப்பா இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி தேவனே. அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துறீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்களே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்களே எங்களை பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம் தேவனே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. நீங்களே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்களே எங்களை பலப்படுத்துங்க அப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடி இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ அடைக்கலமானவர். எல்லாரும் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆவியானவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ போதுமான கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே நீ மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்ளும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவையானவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே உந்த நாமம் உயர்ந்தது அப்பா. உந்த நாம சிறந்ததே ராஜா. உம்மை போல வேற தெய்வம், நல்ல தெய்வம் வேற யாரும் இல்லையே ராஜா. அவையானவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. தேவரே நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. உந்த நாமம் உயர்ந்தது அப்பா. உந்த நாம சிறந்ததே ராஜா. கத்தாடி கத்தரே உண்மையை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலே உண்மையை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. நீர் வந்தா எல்லாம் கூடும் ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. கத்தாடி கத்தரே உமக்கே நன்றி ராஜா. எல்லாரும் வாயிலை திறந்து நன்றி சொல்வோம். அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் இந்த நாளில் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே உமக்கே நன்றி அப்பா. தேவாடி தேவனே நன்றி நன்றி என்று நாள்தோடு உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. அப்பா நீர் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலை மாறும் அப்பா. முடியாதது நிச்சயம் சாத்தியமாவே ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே புது பலத்தை தருகிற கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. புது எண்ணெயாலே பொழிகிற கர்த்தராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா. உங்க கிருபையால் தான் நாங்கள் நிலை நிற்கிறோம் ராஜா. ஆவியானவரே உங்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கிருபை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. உற்சாகமா கரங்களை தட்டின பாலை சேர்த்து பாருங்க. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமையும்
நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே. உங்க நாம சொல்ல சொல்ல பேகளோடுது, அது கேட்டு பாட பாட பவர் தெரியுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேகளோடுது, அது கேட்டு பாட பாட பவர் பெருகுது. லயன்ஸ் மேலோ ஸ்னேக்ஸ் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. லயன்ஸ் மேலோ ஸ்னேக்ஸ் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடக, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடக. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே. பராக்கிரமசாலிகளின் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகளின் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எனிமி சொன்னே பந்தயம் உண்டு, ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே. எனிமி சொன்னே பந்தயம் உண்டு, ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பு தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பு தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே. அப்பா உங்க நாமத்துல அற்புதம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்துல தெளிப்பிடம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல அற்புதம் உண்டு. உங்க நாமமே என் பட்டயா, உங்க நாமமே எனக்கு கேடகா, உங்க நாமமே என் பட்டயா, உங்க
நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய யெகோவா நிசியே நிசியே யெகோவா நிசியே நிசியே யெகோவா நிசியே நிசியே யெகோவா நிசியே நிசியே அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு உங்க நாமமே என் பட்டயா உங்க நாமமே எனக்கு கேடக உங்க நாமமே என் பட்டயா உங்க நாமமே எனக்கு கேடக உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய யெகோவா நிசியே நிசியே யெகோவா நிசியே நிசியே யெகோவா நிசியே நிசியே யெகோவா நிசியே நிசியே அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்துல அற்புதம் உண்டு அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு உங்க நாமமே என் பட்டயா உங்க நாமமே எனக்கு கேட கரங்களை உயர்த்தி உங்க நாமமே என் பட்டயா உங்க நாமமே எனக்கு கேடக உங்க நாமமே என் பட்டயா உங்க நாமமே எனக்கு கேடக உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய யெகோவா நிசியே நிசியே யெகோவா நிசியே நிசியே யெகோவா நிசியே நிசியே யெகோவா நிசியே நிசியே அவையானவரே தேவாடி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா நீ பெரியவர் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா தேவாடி தேவனே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா உம்மால் எல்லாம் கூடும் ராஜா தேவாடி தேவனே நீ செய்ய நினைத்ததோடு நாளும் தடைவராதப்பா எங்களுக்காக யாவை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உம்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா உம்மை அண்டிவரை யாரும் இல்லை ராஜா தேவாடி தேவனே கத்தாரி கத்தரே யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளும் கத்தரா இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா தேவாடி தேவனே தடைகள் உடைக்கும் தேவனாய் இருப்பவரே நீ கோலலான வழிகளை செவையாக்கும் கத்தராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்பா முடியாதது நிச்சயம் சாத்தியமாகுமே ராஜா ஆவியானவரே நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா எங்களை காண்பவர் எங்களை காப்பவர் நீர் அல்லவர் ராஜா எங்கள் தேவைகளை அணிந்திருக்கிற கர்த்தாடி கர்த்தரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா எங்கள் தேவைகளை சந்திக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா நீ போய் சொல்லோடு மனிதர் அல்லவே ராஜா நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களை மறவாம நினைப்பவர் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவாடி தேவனே ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா
கத்தாரி கத்தரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. மகிமை மேகமாக இறங்கி வரும் தேவனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே ஆராதனை ராஜா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. எனக்காக யாவே செய்து முடிக்க கத்தராய் இருப்பவரே. கரங்களை தட்டி உற்சாகம் அந்த பாடலை சேர்ந்து பார்ப்போம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கரங்களிலிருந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செந்தையின் மறைவில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செந்தையின் மறைவில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் மதலாக்குவே என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் மதலாக்குவே என் தேவனே தேவனால் பிறந்தவன் எவனுமே எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் மதலாக்குவே தேவனே தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் மதலாக்குவே தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா சுமந்திருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே சிலுவையில் இந்த நோய்களை சுமந்திருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் மறந்திடும் எனக்கென தந்திடும் பலகாலம் என்னை உயர்த்திடும் என் தேவனே அனைத்தையும் மறந்திடும் எனக்கென தந்திடும் பலகாலம் என்னை பிடித்திடும் என் தேவனே சட்டையின் மறைவில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே சட்டையின் மறைவில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும்
கழுகினை போல என்னை சுமந்திடும் தேவனே யெகோவாயிரே 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 ராஜாவை நோக்கி பாருங்க. தேவாதி தேவன் நல்லவராகி எங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையிலே எத்தனை நன்மைகள் செய்தார், இன்னும் எத்தனை நன்மைகள் செய்ய போறார். அதற்காக ஸ்தோத்திரிங்க, நன்றி சொல்லுங்க. தேவாதி தேவன் அற்புதங்களை செய்கிறவர். எங்களை உயர்த்துகிற நேரத்தில் அவர் உயர்த்துகிறவர். நன்மைகளை அருளுகிற தேவனாய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். மாறாத தேவனாய் இருக்கிறபடியினால் தேவ கரம் எங்களை உயர்த்தட்டும். தேவாவியானவரே எங்களை நடத்துவீரார், எங்களை பண்படுத்துவீரார், எங்களை உயர்த்தும்படியாக ஆண்டவரே எங்களை பண்படுத்தி ஆளுகை செய்து வழி நடத்தி செல்லும்படியாக தேவ கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர் உங்க பிரசன்னம் இந்த இடத்திலே ஆளுகை செய்யட்டும். தேவ மகிமை இந்த இடத்திலே ஆளுகை செய்யட்டும். தேவாவியானவர் உலாவுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ நதியாய் பாய்ந்து வருகிற தேவாவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Oh, thank you, Holy Spirit of the mighty God. எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் உம் சமூகத்தில் இருக்கும் போது புது பலன் அடையத்தக்கதாக ஆண்டவரே கிருபை பாராட்டுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பாராட்டுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம் கரங்கள் ஆண்டவரே எங்களை தாங்கட்டும், நடத்தட்டும். ஆண்டவர் பரமபிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஆண்டவரே, இந்த இடத்திலே இருக்கிறது உங்க கிருபைதானப்பா. உங்க மகிமையினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே உன் வார்த்தைக்காக வருகிறோம் கர்த்தாவே. வார்த்தை வல்லமையாய் இருக்கிறபடியினால், வார்த்தை எங்களோடு பேசுகிறபடியினால், ஆண்டவரே இந்த நாளில் என்ன வைத்திருக்கிறீரோ அதை நீ பேசுவீராய். எங்களை தட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குற தேவன் என்று சொல்லப்படுகிறதே கர்த்தாவே. இந்த வார்த்தை அனுப்பி எங்களை உருவாக்குற தேவனாய் இருக்கிறபடியினால் நீர் எங்களோடு பேசும் இடைப்படும், அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிரசன்னத்தில் யாவரும் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet you in the name of the Jesus Christ and I welcome you in the name of the Jesus ஆண்டவர் Christ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். And our God is a God who never changes, yesterday, today and tomorrow. ஆண்டவர் மாறாதவர். Our God is a God who never changes. சூழ்நிலைகள் மாறும், The situations will change. வெதர்கள் மாறிக்கொண்டே இருக்கும். The climate and weather conditions will continuously change. வெதர் மாற மனிதர்களுக்கு வியாதிகள் வருகிறது. As the weather changes, the people often get sick. அது தடை செய்ய And முடியாது. nobody can stop that. ஆனால் தேவனோ மாறாதவர். But our God, He never changes. ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்கிறவர். He's a God who does things as He has told to us. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். And He's the God who lifts us up. வெற்றி நடை போட வைக்கிறவர். And He's the one who makes us to keep the victorious steps. வெற்றி நடை பவனி போடத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவர். And God will change us to lead or to march the victorious march. தேவனை நாம் அறிய வேண்டும். And we need to know the Lord. தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவரை ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்டவரின் வசனத்தை நாம் கேட்கிறோம், தியானிக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And we need to understand the God whom we are meditating, whom we are listening, and we need to keep on analyzing the things that whom we worship. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். And that's what the psalmist is saying. 34வது சங்கீதம் 8வது வசனம். Psalms 34 and the verse 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Oh, taste and see the Lord is good. Blessed is the man who takes refuge in Him. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். We need to taste the Lord that He is good. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். And we need to have hope on Him. அவரை நம்பி வாழ வேண்டும். And we need to trust and live our life with the belief on Him. மனுஷன் பாக்கியவானாய் மாறுகிறான். And that's when men or the human beings become blessed. அப்போதான் நாம் வெற்றி நடை போட முடியும். And that's when we can also do that victorious march. அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதும்போது 2வது அதிகாரம், The Apostle Paul, when he writes this letter to Corinthians, in the second letter, that is the Corinthians second letter, 2வது அதிகாரம் chapter 2 14வது வசனம். and the verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thanks be to God who in Christ always leads us in triumphal process and through us spreads the fragrance of the knowledge of Him everywhere. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
and who is always leading us in the triumphal process. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். When we are also living our life in Christ, he will make us triumph. எதற்காக ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And we need to understand why the Lord wants us to have the triumphal procession. அதை நாம் அந்த வெற்றியான காரியங்களை மற்றவர்களுக்கு காண்பிக்க. And the reason why he does that is because he wants us to show that triumph to others. நீங்கள் எந்த இடத்தில் போனாலும் அங்கு வெற்றி சிறக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And wherever you go, whatever you do, you should be the one who is triumphant in that place. அதான் எல்லா இடங்களிலும். And that's why it says everywhere. சபையில் மாத்திரமல்ல. It's not just in the church. நீங்கள் வேலை செய்கிற இடம், பாடசாலை படிக்கிற இடங்கள், போகிற இடங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு பழகிற இடங்களில் நீங்கள் வெற்றி சிறந்தவர்கள் என்று காண்பிக்க வேண்டும். It's not just in the church, but wherever you go, whatever place you are, it might be your workplace, it might be your school, or it might be your institution, or anything. Wherever it is, you need to be the one who is triumphant among the others. அவர்களை போல அல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர்களாக காணப்பட வேண்டும். And it's not just like the worldly people who are triumphant about their things, but we should be triumphant about the Christ whom we have in us. நாம் பஞ்ச பாட்டலை பாடி காண்பிக்க கூடாது. We should never show to others that we are poor, and we should never show that to them. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நீங்கள் வெற்றி சிறந்தவர்கள். And the reason is, when you are in the Christ, you are always the triumphant. இல்லாவிட்டால் நீங்கள் சோதித்து உங்களையே பார்க்க வேண்டும். Otherwise you need to check yourself, test yourself whether you are really in the Christ. அவரின் காரியத்தை நாம் காண்பிக்க வேண்டும். And we need to show the things of the Lord to others. அவரை அறிந்தால்தான் அவரை காண்பிக்க முடியும். Only when you know him, that's when you can show him to others. அவரை ருசி பார்த்தால்தான் வெளியரங்கமாய் சொல்ல முடியும். And only when you taste him, or to taste the love of the Lord, that's when you can tell it to others. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போதுதான் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்ல முடியும். And only when you are trusting in him, that's when you can tell to others about the belief that you have, or they should have in the Lord. அப்போ தேவனை நம்பும் போது ஆண்டவர் உன்னை ஏற்றுவார் என்பதை சொல்ல முடியும். And then we can surely say, when we trust the Lord, he will always lift us up, and we can surely say that. 15வது வசனம். In verse 15, ரட்சிக்கப்படுறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். For we are the aroma of Christ to God among those who are being saved and among those who are perishing. இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தையாய் இருக்கிறோம். And we are the people who shows the aroma of God amongst those who perish and amongst those who live. ரட்சிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையிலும் அந்த இடத்திலும் கெட்டு போகிறவர்களின் மத்தியிலும் நாங்கள் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says very clearly that we are the aroma of Christ to God, amongst the people who are perishing and amongst the people who are living. தேவனின் வாசனையை காண்பிக்கிற கூட்டம். This is the herd which shows the smell of the Lord. தேவனின் வாசனையை காண்பிக்கத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். And we need to live our life to show the scent of the Lord to others. வெற்றி சிறக்க பண்ணுகிறார். Firstly, he is the one who makes us to be triumphant. நற்கந்தமாய் மாற்றி இருக்கிறார். And then he makes us to be an aroma. ஆண்டவர் மூன்றாவதாக அறிகிற அறிவின் வாசனையாய் எங்களை மாற்றுகிறார். And thirdly, God will change us to be the wisdom which will know the things. அவரை அறிகிற அறிவு.
the wisdom that will know him. அவருக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ வார்த்தைகளை படிக்கும் போது அவரை அறிந்து கொள்கிறோம். And when we meditate on the word of the Lord, that's when we know about the Lord. அவரை அறிந்து கொள்ள வேண்டும். And that's why it says we need to know him first. அதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். And that's why it says the people who are in the Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். And when someone says they have the Christ in them, what it means is that they are holding the Lord along with them. 17வது வசனம். And verse 17. அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். For we are not like so many peddlers of God's word, but as men of sincerity, as commissioned by God, in the sight of God we speak in Christ. கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் பேசும்போது சத்தியத்தை சத்தியத்தின்படி பேச வேண்டும். When we are speaking the word of the Christ, we should speak it as it is, as the truth as it is. அப்போஸ்தலர் பவுல் போகிற இடங்களில் அவர் போதிக்கிறவராய் காணப்படுகிறார். Apostle Paul is one, wherever he goes, he preaches in that place. தேவ வசனத்தை எடுத்து வல்லமையாய் போதிக்கிற மனுஷன் அவர். And he is a mighty person who takes the word of the Lord and preaches it amongst everywhere where he goes. தேவனின் வார்த்தையின்படி பேசும்போது அங்கு வல்லமை வெளிப்படுகிறது. And when he spoke the word of the God as it is, as the truth as it is, there were mighty things happening. அங்கு 2 பிரிவாய் அங்கு பிரசங்கம் முடியும் போது 2 பிரிவாய் பிரியப்படுகிறார்கள். And when in one specific sermon after he did it, there are 2 groups that were created. அங்கு பவுலை சேர்ந்து அங்கு ஆண்டவரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். There's one group, divided one, where it is accepting the Lord, where the Paul apostle is teaching. இரண்டாவது குரூப் அவரை எதிர்க்கிறவர்கள், தேவனின் வார்த்தை எதிர்க்கிறவர்களாய் எழும்புகிறார்கள். And the second one is the one who is opposing the Lord. அதே போல அங்கு அப்போஸ்தலர் பவுல் வார்த்தைகளை சத்தியத்தின்படி பேசும்போது அங்கு வெளிப்பாடுகள் இரண்டாய் பிரிகிற காரியங்கள் நடக்கிறது. And that's why when the apostle Paul is preaching the word, the truth of the Lord as it is, that's when the people over there are divided into true and the worst ones. நாம் தேவனை அறிய வேண்டும். We need to know the Lord. தேவன் எப்படிப்பட்டவர் என்று ருசி பார்க்க And வேண்டும். we need to see and taste how the Lord is. யோபு புத்தகத்தை பார்க்கும்போது, When we look at the book of Job, இந்த பைபிள்ல இருக்கிற புக்குகளை விட அது பழைய காரியமாய் இருக்கிறது. and this book is one amongst the oldest in the Bible. யோபுவின் சரித்திரத்தை வாசிக்கும் போது எல்லாருக்கும் புரியும் அந்த காரியங்கள் யோபு கஷ்டப்பட்ட காரியங்கள். When we read this particular book of Job, we can understand how difficult or how much difficulty that one has gone through. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று எல்லாருக்கும் தெரிந்த காரியம். And it is a known thing to everyone that it is the God who gives and it is the God who takes. யோபுவின் வாழ்க்கையில அநேக கேள்விகள் இருந்திருக்கும். And in the life of Job, there were so many questions. கேள்விகள் நமக்கும் நம் வாழ்க்கையிலும் இருந்திருக்கும். Even in our life, we might have questions, or we might even have it now. இல்லாட்டி ஒரு வித்தியாசமாய் தான் பார்க்க வேண்டும். Otherwise, you have to see this in a very different way. உங்களுக்கு கேள்வி இல்லாவிட்டால் நீங்கள் பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் போலதான் இருப்பீர்கள். In case if you ever or never had a question about the difficulty things of Job, you are a person who directly came from heaven and not from this earth. அவனின் முடிவு நல்லதாய் இருந்தது. And we know the ending of Job was a good thing. இப்போ நாம் அவனின் முடிவில் இருந்து பார்க்க போகிறோம்.
And now we are going to look at our view from the ending of Job. முடிவில் இருந்து ஆரம்பத்துக்கு வருவோம். And we are going to go from the ending to the beginning of Job's இது life. தேவனை அறிகிற அறிவின் காரியமாக இருக்கிறது. This is also a way where we learn the things of the Lord. யோபு எப்படி தேவனை அறிந்தார்? How did Job came to know about the Lord? யோபு எப்படி கேள்விகளை கேட்டு தடுமாறினார்? And how did Job stumbled by asking questions of the Lord? யோபு சந்தேகப்பட்டான். And sometimes it also says Job had a doubt in him. யோபு 42வது அதிகாரம் In Job 42, chapter 42, 10வது வசனம். and the verse 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். For the Lord restored the fortunes of Job when he had prayed for his friends, and the Lord God gave twice as much as he had before. 17 வசனங்கள் வாசிப்போம். 10ல இருந்து 17வது வசனம் வரை. Let's also read from verse 11 till 17. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் ஜோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமான் என்றும் 2ஆம் மகளுக்கு கிட்சியான் என்றும் 3ஆம் மகளுக்கு கெரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் ஜோபின் குமாரத்திகள் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு ஜோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஜோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். From verse 11 to 17. Then came to him all his brothers and sisters, all who had known him before, and ate bread with him in his house, and they showed him sympathy and comforted him for all the evil that the Lord had brought upon him. And each of them gave him a piece of money and a ring of gold. And the Lord blessed the later days of Job more than his beginning. And he had 14,000 sheep, 6,000 camels, 1,000 yoke of oxen, and thousands of female donkeys. He had also 7 sons and 3 daughters, and he called the name of the first daughter Jemimah, and the name of the second daughter Keziah, and the name of the third Keren-Happuch. And in all the land there were no women so beautiful as Job's daughters, and the father gave them an inheritance among their brothers. And after this Job lived 140 years and saw his sons and his sons' sons for 4 generations. And Job died an old man and full of days. பாருங்கள், கர்த்தர் ரெட்டிப்பாய் அவனை ஆசீர்வதித்தார். We can see Job, the Lord blessed Job twice. ஆண்டவர் அவனின் சிறையிருப்பை மாற்றினார். And God changed the bondages that he were in. அங்கு கஷ்டப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார். God changed the situation where he was struggling before. சாத்தான் அவனை சோதித்த காலங்களை மாற்றி விட்டார். And Satan changed the days where he tested him. ஆண்டவர் அவனின் வாழ்க்கையை மாற்றி விட்டார். And God changed the Job's life completely. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். And God has started to bless Job. ஆனா யோபு பக்தனின் வாழ்க்கையிலே முதலாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது, And when we turn back to the beginning of Job's life in chapter 1, யோபு நீதிமானாய் காணப்பட்டான். we can see Job was seen as the righteous person. தேவனுக்கு பயந்தவனாய் He காணப்பட்டான். was
seen as the person who feared the God. அவன் சீமானாயிருந்தான். And he was also a fortuner. அவனுக்கு சொத்துகள் இருந்தது. He had so much of treasure and so much of wealth. ஆனாலும் Even though அங்கு அவன் ஒரு காரியத்தில் பயந்தான். Even though he had all of these things, he had scared for one small thing. ஒரு காரியத்தில் பயப்படுகிற காரியம் உண்டானால் பிசாசு உங்கள் மேல் கண் போடுவான். In case if you ever have one small fear in your life, Satan will take that as a thing to treat you. தேவன் வேலி அடைத்திருப்பார். God would have given you protection. ஆனால் ஒரு சம்பவத்தின் நிமித்தமாய் பயம் உண்டாகிற சூழ்நிலையில் அந்த வேலையை நீங்கள் திறந்து கொடுக்கிறீர்கள். But when you allow the fear come to you, when you're getting scared of something, you are opening up the door for that fear to enter into you. யோபு தேவனை நேசிக்கிறவன் தான். Even though Job was a person who loved the Lord, தேவனுக்கு பயந்தவன் தான். who is also the person who feared the God, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். he is also the person who has been blessed by the Lord. ஆனால் பிள்ளைகளை குறித்து அவன் ஒரு பயம் உண்டாகுகிறது. But he had a fear about the children. அவர்கள் பாவம் செய்து விட்டார்களோ என்ற ஒரு பயம் அவனுக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. The fear that was in him or overruling him was that he assumed whether his children did any sin. முதலாவது அதிகாரம் 5வது வசனத்தில் தெளிவும் திட்டவுமாய் சொல்லப்படுகிறது. It is written very clearly about this thing in the first chapter and verse 5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது ஜோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனபடிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக ஜோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். And when the days of the feast had run their course, Job would send and consecrate them, and he would rise early in the morning and offer burnt offerings according to the number of them. For Job said, "It may be that my children have sinned and cursed God in their hearts." Thus Job did continually. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, in case if my children have sinned, தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல், அங்கு அவனுக்குள் இருதயத்துக்குள் ஒரு பயம் அவனை ஆளுகை செய்கிறது. there is a sin, there's a fear that is ruling him, which is telling him that which he thought it could be his children who might have sinned, or they might have cursed God in their hearts. நம் வாழ்க்கையிலும் சில வேளை சில சம்பவத்திலே ஒரு பயம் நம்மை ஆளுகை செய்யும். Even in our life we might have such fear where it will rule us and it will do these things. தேவன் பாதுகாக்கிற காரியத்தில் அவர் உறுதியாயிருப்பார். God is very sure about guarding and protecting us. உங்களை நடத்துகிற காரியத்தில் அவர் கண்ணை வைத்து நடத்துவார். And God will lead you by watching over you, and he will lead you for every single thing that you do. நாம் சில வேளை சில காரியத்தை பார்த்து பயம் அடைவோம். Sometimes we get scared for some of the things that happen around us. இது இப்படியா நடந்துருமோ அப்படியா நடந்துருமோ என்று ஒரு பயத்துக்கு நாங்கள் பயத்தை அனுமதிக்கிறோம். And we even allow that fear to enter into us when we overthink about that thing which we would not be even a fear to us. அதான் தேவனை அறிகிற அறிவு குறைவாயிருக்கிறது. And that's why it says, knowing the Lord, the wisdom to know the Lord, when it is less, this could happen. தேவன் எப்படிப்பட்டவர் என்று சில வேளை நாம் மறந்து பயத்துக்கு அனுமதிக்கிறோம். And sometimes we forget how great our Lord is, and we allow this kind of fear to enter into our lives. அப்போ அந்த அடைக்கலத்தை தேவன் வைத்திருந்த அந்த பாதுகாப்பை நாம் துறந்து விடுகிறோம். And what we are doing by
by that is that we are opening up ways for that fear to enter into the perimeter which the Lord has put on. பயத்துக்கு திறந்து கொடுக்கும்போது பிசாசானவன் உங்களை தாக்க ஆரம்பிப்பான். And when we allow or give space to the fear, what happens is Satan will start attacking you. அதுதான் யோபு பக்தனின் வாழ்க்கையில் நடந்தது. And that's what had happened in Job's life. அவன் பயந்த சூழ்நிலையிலே பிசாசு அங்கு வந்து நிற்கிறான். And because of the fear that he had, for that reason the Satan is coming and standing in front of him. அங்கு தேவனோடு முரண்பாடு பண்ணுகிறான். And he's also debating or talking to God about this. யோபுவை அழிக்கத்தக்கதாக அனுமதி பெறுகிறான். Satan is getting permission to destroy Job. எதற்காக அனுமதி பெறுகிறான் என்றால் அவனின் பயத்தின் மூலமாய் பிசாசு அங்கு கிரியை செய்கிறான். And why he's getting that permission is that he knows Job is getting scared of or having a heart of fear. For that reason he's getting that permission from the Lord to test him. நம் சூழ்நிலையில் பயத்தை அனுமதித்தோம் என்றால் நாம் மற்றவனுக்கு திறந்து கொடுக்கிறோம். In case even in our life, if we allow that fear to happen in our life, we are opening up ways for the evil things to happen in us. நம்மையே நாம் அவனின் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். We are handing ourselves to the Satan. ஏனென்றால் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் 12வது வசனத்தை வாசிப்போம். And the reason why I am telling this is, let's read verse 12 to get an answer for that. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். And the Lord said to Satan, behold, all that he has is in your hand. Only against him do not stretch out your hand. So Satan went out from the presence of the Lord. அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says to Satan, behold, everything that he has is in your hand. பாருங்க, கையில் எங்கு நாம் இருக்க வேண்டும்? கர்த்தரின் கையில், அந்த உள்ளங்கையில் இருக்க வேண்டும். Where do we have to stand? Should we be in the hand of the Lord or in the hand of the enemy? தேவன் நம்மை வெற்றி பவனி போடத்தான் அழைத்திருக்கிறார். And God has called us to have a triumphant procession. அந்த வாசனையை வெளிப்படுத்தத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். And God has called us to show the scent and the aroma of the Lord. அங்கு தேவன் அவரை வெளிப்படுத்தவே நம்மை அழைத்திருக்கிறார். And God has called us to reveal him to others through us. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார்? வெற்றி நடை போட. And the reason why God has called us is so that we will have a triumphant march. நாமோ பயந்து போயிருக்கிறோம். But what we are doing is we are getting scared in our heart. பயத்தின் சூழ்நிலையில இருக்கிறோம். And we are in the situation where we are getting scared of things. தேவனை அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். And we need to grow in the wisdom where we know the Lord more and more. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். And we need to understand the reason why God has called us. ஒரு காரியத்துக்கு நாம் பயப்பட தேவையில்லை, பாவம் செய்ய பயப்பட வேண்டும். We should never be scared of anything except for doing a sin. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய பயப்பட வேண்டும். We should be scared for the things which the Lord does not like it. வேறு ஒரு காரியத்துக்கும் பயப்பட தேவையில்லை. But otherwise you should never be scared of anything. தேவன் நம்மை நடத்துவார். Because God will always lead us. தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். And our God is the one who always wants to lead us. பயத்துக்கு நாம் அனுமதிக்க கூடாது. We should never allow the fear to enter into our lives. சந்தேகத்துக்கு அனுமதிக்க We should கூடாது. never allow the doubt to enter into our lives. அவிசுவாசத்துக்கு நாங்கள் அனுமதிக்க We கூடாது. should never allow unfaithfulness in our lives. அனுமதிக்கிறோம் என்றால் நாம் விழுந்து போனோம் என்ற அர்த்தம். Because if we ever allow one of it, we will be fallen, we will be perished. தேவன் பாதுகாத்த அந்த வேலையை திறந்து கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். And when we do that, we are opening up the perimeter which the Lord has put on. ஏனென்றால் 1 பேதுருல 5வது அதிகாரம் 8வது வசனம். And why the reason for that is, if we turn our Bibles to 1 Peter chapter 5. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன்
கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 5:8 Chapter 5 and verse 8. Be sober minded, be watchful. Your adversary, the devil, prowls around like a roaring lion, seeking someone to devour. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். Be a sober minded விழித்திருங்கள். and be watchful. ஏனெனில் உங்கள் எதிராளியாகியான பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். Because your adversary, that is the devil, the Satan, is prowling around you like a roaring lion to devour someone where he can seek. எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். He is always roaming around to devour people. நீங்கள் பயம் அடைந்தால் அவன் உங்களை விழுங்கி விடுவான். In case if you ever show a little fear, he will devour you. அவனின் கைக்குள் நீங்கள் போய் விடுவீர்கள். You will be in the hand of him. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். God is the one who has called you. தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? And the reason why he has called you is தேவனின் காரியங்களை வெளிப்படுத்த அழைத்திருக்கிறார். to show the things of the Lord, to reveal the things of the Lord to others. தேவனின் வெற்றி நடை போடுகிறவர்களாய் காணப்பட அழைத்திருக்கிறார். And God has called us to show the triumphant thing, the procession of the thing the Lord gives to us, to show that he has called us. தேவனின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் அறிந்திருக்கிறார். And God has known us to be the scent or the aroma of the Lord. ஆதியாகமத்தில் பாருங்கள். If we turn our Bibles to Genesis, ரெண்டு மனுஷர்கள் தான். we see two people there. ஆதாமும் ஏவாளும் தான். There is only Adam and Eve. அந்த மனுஷர்களை ஆண்டவர் அழைத்து And God is calling these two people ஆதியாகமம் 2வது அதிகாரம் in Genesis chapter 2 15வது வசனம் and verse 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். The Lord God took the man and put him in the garden of Eden to work it and keep it. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோ தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்தார். God Lord took the man and put him in the garden of Eden. அவர் அழைத்து நடத்துகிறவர். He's the one who calls us and leads us. அவர்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And God had a plan for them. அந்த திட்டத்திலே நாம் ஃபோக்கஸ் ஆயிருக்க வேண்டும். And even in our life, when we have a plan, we need to be focused on that plan. ஆண்டவர் சொன்னா அதை பண்படுத்தென்றால் பண்படுத்துகிற காரியத்திலே நாங்கள் ஃபோக்கஸ் ஆயிருக்க In வேண்டும். case if God has told you to use it, you have to use that, and you should be very careful about using it. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். And God has put them in that place in the Eden to use them and also to guard them. மத்திய காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடி எச்சரிக்கையாய் இருக்க And we வேண்டும். need to be very careful to not to give our ears to other things that are around us. ஏவாள் பிசாசுக்கு அந்த செவி கொடுத்தால் விழுந்தாள். But what we see is that when Eve gave her ears to Satan, she got lost and she had fallen. தேவையில்லாத காரியத்துக்கு நாம் செவி கொடுக்காதபடி எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்திலே ஃபோக்கஸாய் இருந்து அந்த காரியத்திலே நாம் நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும். And even in our life, we need to be focused about the things which the Lord has given to us and never give ears to unwanted things in our life. கர்த்தர் சொல்லுகிற காரியத்திலே டவுட்டுகள் வராதபடி எச்சரிக்கையாய் இருக்க And வேண்டும். you need to always be sure about the things which the Lord has told you, and you should never ever have even a single doubt in that. தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம். And when you do the things which the Lord has told us, it will be a blessing to us. தேவனை அறிந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். And we need to know the Lord and do those things. யோபு பலியிட்டான். And here we see Job was sacrificing things. தகன பலி இட்டான். He also did a burnt offering. எதனால்? Why did he do that? அது பயத்தினால் அந்த தகன பலியை இட்டான். And why he did that is because of the fear he did that burnt offering. தேவனின் பயம் அல்ல, வேறொரு பயத்தின் நிமித்தமா அவன் தகன பலியிடுகிறான். And the fear that he had
which caused to do that burnt offering is not the fear of the God, but the fear of the outside things. சில வேளை நாம் பயத்தினால் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். Sometimes we might have come to this place with fear in our hearts, வழக்கத்தின் போல துதித்து ஆராதித்திருக்கலாம். and we might have praised and worshipped like as usual. நாம் தேவனை புரிந்து அறிந்து ஆராதிக்க வேண்டும். But we need to know that we need to understand the Lord, we need to know the Lord, and that's how we have to worship Him. விசுவாசத்தோடு தேவனை துதித்து அந்த பலியிட வேண்டும். And we need to give our offerings with the belief and trust in Him. எப்படி பயம் வருகிறது என்றால் தேவையில்லாத காரியத்திலே நாம் அங்கு கவனம் செலுத்தும் போது பயம் நமக்குள் வருகிறது. And how does this fear enter into our life is when we give way to unwanted things, unwanted thoughts. That's when the fear overrules us. எப்படி விசுவாசம் வருகிறது என்றால் தேவனின் வார்த்தையை கேட்டு தியானிக்கும் போது விசுவாசம் வருகிறது. And when or how do we get the faith in the Lord is that because when we trust in Him, when we have complete belief on the Lord, that's when we get the trust into us. எபிரேயர் 11வது அதிகாரம். If you turn our Bibles to Hebrews chapter 11 முதலாவது வசனம். and the verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. Now faith is assurance of things hoped for, the conviction of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Faith is something where you have assurance of the things that you hoped for and for the things you have not seen. நாம் தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். And we always need to be the people who have the faith on the Lord. தேவன் நம் பிள்ளைகளை குடும்பத்தை நடத்துவார். And our God will always lead our children and our families. அவர்களை பாதுகாத்து வேலி அடைத்து பாதுகாத்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். And our God will always guard our families with His protection. தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க வேண்டாம். We should never worry about or think about unwanted things in our life. அது பயத்தை கொண்டு வரும். It will only bring fear in us. அது அசுவிசுவாசத்தை தூண்டிவிடும். It will only bring unfaithfulness in us. வேற சிந்தைகளை கொண்டு வந்துவிடும். It will bring some other thoughts other than the thoughts of the Lord. சந்தேகத்தை ஏவிவிடும். It will even bring doubt in our life. அப்போ உங்களையே பிசாசிடத்தில் கொடுக்கிறீர்கள். And when you do that, you are giving yourself to the hands of the Satan. அதான் சொல்லுகிறான் யோபு. And that's what the Job says. யோபு 3வது அதிகாரம். In Job chapter 3 25வது வசனம். and the verse 25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. For the things that I fear comes upon me, and what I dread befalls me. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. The thing that I have feared has come upon me. நான் அஞ்சினது எனக்கு வந்ததென்று சொல்லுகிறார். And the things that I have dreaded has befallen me. பாருங்க, பயந்த காரியங்கள் அவனுக்கு வந்ததாமே. If you look at this verse clearly, Job says that whatever things that he had got feared of, that came or happened to him. நாம் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். And that's why we need to live or walk in the faith to the Lord. தேவனை நோக்கி பார்த்து நடக்க வேண்டும். And we need to look at the Lord and keep our steps. பாருங்க, யோபுவுக்கு 1வது அதிகாரத்தில் இப்படி எல்லாம் நாசமாய் போகிறது என்று செய்தியை சொல்லுகிறார்கள். And in the Job chapter 1, we see there are so many people who tells about the things that are happening, the perishing things that are happening for him and his family members. பிள்ளைகள் அழிகிறார்கள், சொத்துகள் போகிறது, எல்லாமே அழிகிறது. And what we see is that everything, including his children, the treasures, the fortunes, and everything that he had is getting perished, and he only hears that news from others. எல்லாம் துக்க செய்தியை அவன் கேட்கிறான். Whatever he hears is always a sad message. பாருங்க, துக்க செய்தியை கேட்ட பிறகு அவன் வாயிலிருந்து என்ன வருகிறது? 1வது அதிகாரம் 21வது வசனம். And if we understand what is the first word that he speaks after hearing all the bad news from other people,
in chapter 1 verse 25. 21. Sorry, 21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். And he said, naked I came from my mother's womb, and naked shall I return. The Lord gave, and the Lord has taken away. Blessed be the name of the Lord. இவன் விசுவாசத்தின் வார்த்தை சொல்லவில்லை. We see that he's not just speaking the faithful words. அங்கு செய்தியை தாங்க முடியாதபடி இருக்கிற போது இந்த காரியத்தை அவன் வாயினால் அறிக்கையிடுகிறான். And the way or the time that he speaks out these words is because the pain that he has in his heart makes him utter these words. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று வாயினால் சொல்லுகிறார். And here he only utters through his mouth that it is the Lord who has given and it is the Lord who takes away. அதே போல நாம் இராதபடி, And we should not be like him, கர்த்தரை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். but we need to look at the Lord and march towards the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற நாவாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். And we need to be the people who has tongues to always praise the Lord. ஆண்டவர் அற்புதமானவர். And our God is a miraculous God. அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். And we need to grow in the wisdom which will help us to know him more. விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். And we need to pray with trust in him. தேவனின் வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And we need to understand the word as it is said. ஆண்டவரின் சத்தியத்தின்படி நாம் அங்கு படித்து அறிந்து கொள்ள வேண்டும். And we need to know the truth of the Lord as it is written. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். And we need to taste and see how great the Lord is. அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். And the one who has trust in him is a blessed person. ஆண்டவரை நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை நம்ப வேண்டும். Whatever be the situation, we should always trust in him. ஆண்டவர் தான் நம்மை அழைத்தார். And it is only him who has called us. குடும்பத்தை தந்தார். He is the one who has given us families. பிள்ளையை தந்தார். He is the one who has blessed us with children. ஒவ்வொரு காரியங்களையும் தந்தார். And he is the only one who has done everything in our life. அனைத்தையும் அருளுகிற தேவனவர். He is a God who blesses us with everything in the life. அவரை நம்ப வேண்டும். And we need to trust in him. அவரை புரிகிற அறிவினால் வளர வேண்டும். And we need to grow in the wisdom where we learn and grow with him. அவரின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது. And through his name there are mighty wonderful things. அவரின் நாமத்திலே வல்லமை உண்டு. And in his name there is mightiness. அவரின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். And when we pray in his name, there are wonders happening. நாம் பயத்துக்கு அனுமதிக்கவே கூடாது. We should never allow fear enter into our lives. சந்தேகத்துக்கு அனுமதிக்க We கூடாது. should never ever allow even a small doubt on the Lord to enter into our lives. அசுவிசுவாசத்துக்கு நாங்கள் அனுமதிக்கவே கூடாது. We should never allow unfaithfulness towards the Lord, not even once in our life. தேவனை நம்புகிறவன் செழிப்பான். The one who believes in the Lord always flourishes. நாம் வெற்றி நடை போடத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். And God will always change us to make help us to do that triumphant procession. யாவரும் எழுந்த வண்ணம். Let us all rise up. கர்த்தர் நல்லவர். Our God is a good God. அவரை ருசி பார்க்க We வேண்டும். need to taste and see the Lord. அப்பா உங்க நாமத்தினாலே மகத்துவங்கள் உண்டப்பா. Thank you Lord. Thank you Jesus. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில்
வல்லமையுண்டு. அப்பா உங்க நாமத்தில் மருத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமையுண்டு. உங்க நாமமே பட்டையா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமமே பட்டையா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய. யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே. கோடி கோடி நாமங்கள் வேண்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேண்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவன தந்து ரட்சிப்பு தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவன தந்து ரட்சிப்பு தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே பட்டையா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமமே பட்டையா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய. யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே. உங்க நாம சொல்ல சொல்ல பேர்களோடுது, அடுத்தது பாட பாட பவர் பெறுகிறது. உங்க நாம சொல்ல சொல்ல பேர்களோடுது, அடுத்தது பாட பாட பவர் பெறுகிறது. லயன்ஸ் மேலோ ஸ்னேக்ஸ் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. லயன்ஸ் மேலோ ஸ்னேக்ஸ் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே பட்டையா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமமே பட்டையா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய. யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே. பலசாலிகளின் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பலசாலிகளின் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எளிமை சுண்டு பந்தயம் உண்டு, ஆயத்த பண்ணோ உங்க நாமமே. எளிமை சுண்டு பந்தயம் உண்டு, ஆயத்த பண்ணோ உங்க நாமமே. உங்க நாமமே பட்டையா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமமே பட்டையா, உங்க நாமமே எனக்கு கேடகா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய. யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே, யெகோவா நிசியே நிசியே. அப்பா உங்க நாமத்தில்
அற்புதமுண்டு. அப்பா உங்க நாமத்தில் விடுதலையுண்டு. அப்பா உங்க நாமத்தில் விடுதலையுண்டு. அப்பா உங்க நாமத்தில் அற்புதமுண்டு. உங்க நாமமே என் பண்டையா, உங்க நாமமே எனக்கு கேளக. உங்க நாமமே என் பண்டையா, உங்க நாமமே எனக்கு கேளக. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சய, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சய. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மில் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீங்க தான் என்னை நடத்துகிறவர், நீங்க நடத்துகிறவர். இருதய சிறையிருப்பை என்னை இடத்திலிருந்து மாற்றி விடுவீராது. விரல்கள் என்னை விட்டு நீங்குவதாக, பயங்கள் எங்களை நீங்கி விடுவதாக, பயங்கள் அகன்று போவதாக, சந்தேகங்கள் எங்களை விட்டு தூரப்படுத்தப்படுவதாக, அசுவிசுவாச வார்த்தையிலிருந்து எங்களை விடுதலையாக்குவீராக. ஓ, சிந்தையில் பரிபூரண விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஆவி ஆத்துமா சரீரத்திலிருந்து பரிபூரண விடுதலை இயேசுவின் நாமத்தினால். Heal right now in the name of Jesus. இருதயங்களை தொடுவீராக, ஆவி ஆத்துமா சரீரங்களை தொடுவீராக. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நடக்கையில் ஒரு மாற்றம், பேச்சிலே ஒரு மாற்றம், சிந்தையில ஒரு மாற்றம், ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு மாற்றம். இயேசுவின் நாமத்தினால். The mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால் தேவன் அவர்களை பாதுகாக்கட்டும், தேவன் வழிநடத்தட்டும், தேவன் ஒவ்வொரு காரியங்களை சந்திக்கத்தக்கதான் சூழ்நிலைகளை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, சூழ்நிலைகள் மாறட்டும். உம் சித்தத்தின்படி பிள்ளைகளின் வாழ்க்கையில, குடும்பத்தின் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதாக, வருவதாக, வருவதாக. கர்த்தாவே, எல்லா தேவைகளையும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொன்னீரே. ஆண்டவரின் பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறார். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். என்ன காரியங்கள் சம்பவிக்கிறது என்று கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். கர்த்தர் இந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு சிந்தைகளையும் ஆண்டவரின் ஆளுகைக்குள் வரட்டும் அப்பா. வேலி அடைத்து பாதுகாருங்க, வேலி அடைத்து பாதுகாருங்க ஆண்டவர். அதை திறந்து போடாதபடி கர்த்தாவே காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக. எந்த தீங்கும் தொடக்கூடாது, எந்த வியாதிகளும் அவர்களை ஆளுகை செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் அவர்களை பயமுறுத்தக்கூடாது. பயம் அடிக்கடி அந்த காரியத்தை குறித்து பயங்கள் வந்தால் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அகன்று போல். The name of Jesus. சிறிய காரியமாய் இருக்கலாம், பெரிய காரியமாய் இருக்கலாம், அது சந்தேகத்தை கொண்டு வருகிற காரியம். இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்தப்படப்படுத்துகிறேன். The mighty name of Jesus. கர்த்தாவே, பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்வீராக. ஆண்டவரே, வர முடியாத ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாரு, சுகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகளை எல்லாம் அகற்றி போடும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நல்ல சுகமும் பலமும் நல்ல ஆசீர்வாதங்களும் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் மாற்றுவீராக. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே ஆசீர்வாதமான நாட்கள் வருவதாக, வருவதாக இயேசுவின் நாமத்தினால். தேவனே, உம் நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நீங்க தான் எங்களை வெளிப்படுத்தும். தேவ சித்தம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு
காரியங்களை நீங்கள் நடத்த வேண்டும். சந்தேகப்படாமல், பயப்படாதபடி, அசுவிசுவாசத்துக்கு இடம் கொடாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து காரியங்களை நடத்தும் போது அது வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். அதுக்கு ஒன்று காரியத்திலும் சந்தேகப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், அசுவிசுவாச வார்த்தைகளை கேட்காதீர்கள், பேசாதீர்கள். கர்த்தர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கத்தான் போகிறது. அதை நீங்கள் ருசி பார்க்கத்தான் போகிறீர்கள். கர்த்தரை அறிகிற அறிவினால் நீங்கள் இன்னும் வளர, கர்த்தரை கிட்டிச் சேர நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாருங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொரு இடங்களிலும் போகும்போது வரும்போது உன் காரியங்கள் பாதுகாப்பு இருப்பதாக ராஜா. அவர்கள் எங்கு செல்கிறார்களோ, எங்கு போகிறார்களோ, எதை செய்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, வழி நடத்தப்படுவார்களாக. உம் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம் சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரையே சொல்லு, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவா.